ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட் சூன் இன் யுவர் லைஃப்? ஸோ இது எந்த டாபிக் ரிலேட்டடும் கிடையாது, என்ன மெசேஜஸ் வேணால் வரலாம். இப்போ நான் இங்கே 5 கார்ட்ஸ் பிக் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். ஓகே, ரொம்ப ஷார்ட் ரீடிங் தான். நீங்கள் அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இன்கேஸ் இது எதில் இருந்தாலும் உங்களுக்கு வார்னிங் கூட இது காட்டலாம். எப்போவுமே நான் எப்போவுமே பாசிட்டிவ் திங்ஸ் தான் பார்ப்பேன். பட் திஸ் டைம் எனக்கு நெகட்டிவிட்டி காமிச்சாலும் அது உங்ககிட்ட சொல்லணுன்ற மாதிரி எனக்கு தோணுது. லெட்ஸ் ஹோப் எல்லாமே பாசிட்டிவாக தான் மெசேஜஸ் வரும்ன்றது பார்ப்போம். ஓகே, நீங்கள் அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கலாம்? ஓகே, 5 கார்ட்ஸ் வைக்க போகிறேன். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4, ஆப்ஷன் 5. கூடவே ஏதாச்சும் அட்வைஸ் இருக்கா? ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4, ஆப்ஷன் 5. ஓகே, இப்போ ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கான ரீடிங். ஹலோ ஆப்ஷன் 1, நீங்கள் அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 2 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். ஓகே, மணி விஷயத்தில் நிறைய பேருக்கு ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கான ஒரு டைம் அமைய போகுது. இல்லை உங்கள் கெரியர் ரிலேட்டட் முடிவெடுக்காமல் இருக்கீங்க, இல்லை ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் மேட்டர்ஸில் ஏதோ ஒன்றுத்தில் நீங்கள் இன்னும் டிசைட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அந்த டெசிஷன் நீங்கள் சீக்கிரம் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். எதையாவது நீங்கள் போஸ்ட்போன் பண்ணி போட்டுட்ருக்கீங்களா? உங்கள் வேலையிலையோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் எதையாச்சும் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது சீக்கிரம் நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. அண்ட் அந்த முடிவு பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப டிசைட் பண்ணி யோசிக்கணும். ஓகே, ஒரு சில பீப்புளுக்கு ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை பேலன்ஸாக வச்சுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனி நீங்கள் பேலன்ஸ் பண்ணும். ஓவர் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் அமையும். சேவிங்ஸே வச்சுக்காம இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். அதனால உங்களுடைய எக்ஸ்பென்சஸை குறைச்சிக்க வேண்டிய டேர்னிங் பாயிண்ட் சீக்கிரமே வரும். இல்லைன்னா கண்ணு முன்னு தெரியாம செலவு பண்ணிட்டு அப்புறம் வருத்தப்படுறது. அந்த விஷயத்த நீங்க பாத்துக்கணும். You have to find balance in your finance. இதுதான் மெயின் மெசேஜ். ஸோ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இதை டேக்கிள் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வருது உங்களுக்கு. இத்தனை நாள் அதை கண்டுக்காம கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்கன்னா இனி அதை நீங்க
மெயின்டைன் பண்ணி பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமைய போகுது. அது உங்களை இப்படி பண்ண வைக்கும். நான் இப்படிலாம் இருந்ததே இல்லை, பட் இப்போ எல்லாத்துக்கும் நான் பார்த்து பார்த்து செலவு பண்ற அளவுக்கு நான் மாறிட்டேன் அப்படின்ற ஒரு சேஞ்ச் உங்களுக்கு வரப்போகுது. அப்படி பேலன்ஸ் பண்றதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்? நிறைய விதத்துல பெனிஃபிட் இருக்கும். காசு தங்கவே மாட்டேங்குது சொல்றவங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா, இருக்கிற காசையே ஏதோ தேவையில்லாத செலவு அவங்கள அறியாமலே செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை எதையோ கண்டுபிடிச்சு அதை ஸ்டாப் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க இனி ஈடுபட போறீங்க. ஓகே, வேற என்ன? affirm வந்திருக்கு. create your own affirmations, think of words or phrases that inspire you and write them down. இங்க ஸ்டார்டிங்ல நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க இன்னும் டெசிஷன் எடுக்காம இருக்கீங்கன்னா அதை இனி நீங்க டிசைட் பண்ணி அதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இது வருதுன்னு. நிறைய பேரு நீங்க என்ன பண்ணணும்னு, ஐ மீன் கெரியர் ஆர் உங்க ஜாப், நீங்க வாழ்க்கையில ஸ்டேபிள் ஆக வேண்டிய ஏதோ ஒரு முடிவை இன்னும் எடுக்காமலே இருந்துட்டு இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத ரைட் டவுன் பண்ணி அதை நீங்களே கான்ஃபிடென்ஸை வளர்த்துட்டு அதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஹோப் இல்லாம இருக்கீங்கன்னா பரவாயில்ல, இது நடக்குதோ இல்லையோ அதை நினைச்சுக்கோங்க. மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்றாங்க. உங்க கெரியர்ல இதை சூஸ் பண்ணவங்க பாதி பேர் கெரியர்ல இன்னும் டிசைட் பண்ணல, ஒரு கெரியர்ல ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ முடிவு எடுக்க முடியாம. இருக்கிறதுலே இருக்கலாமா, இல்ல மாத்தி வேற ஜாப் போலாமா, இல்ல நான் பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, காசே நிக்க மாட்டேங்குது, எனக்கு சேவிங்ஸ் வர மாட்டேங்குது, வர்றதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆகுது, இந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்கிற உங்களுக்கு ஒரு கிளியர் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு மொமெண்ட் வரப்போகுது. நீங்க அதுக்குதான் ரொம்ப நாள் ஆசையும் பட்டிருக்கீங்க. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கணும், எனக்கு இது கிளியர் ஆகணும், அது கிடைக்கும், அந்த முடிவு எடுக்க முடியும். கொடுத்த காசு வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது வரும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லைன்னு அவதிப்பட்டு இருக்கீங்கன்னா இனி அந்த பேலன்ஸை நீங்களே கண்டுபிடிப்பீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இந்த சேஞ்ச் தான் உங்களுக்கு உங்க லைஃப்ல சீக்கிரம் வரப்போகுது. ஓகே, இப்போ ஆப்ஷன் 2 போலாம். பைல் 1 பீப்புள், இது உங்க சுச்சுவேஷனோட ஏதாவது செட் ஆகுதா, இல்லை இதை நினைச்சுதான் நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்லாட்டி இது உங்க லைஃப்ல ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸா இருக்கும் உங்களோட கன்சர்ன்ல, ஸோ அப்படி ஏதாவது ரிலேட் ஆச்சுன்னா கூட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ ஆப்ஷன் 2 போலாம். ஹலோ ஆப்ஷன் 2, நீங்க நெக்ஸ்ட் என்ன உங்க லைஃப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? வாவ், 6 of wands, சூப்பர். 6 of wandsல என்ன? ஸ்பாட்லைட், ஃபேமஸ் ஆக போறீங்க. உங்க கெரியர் ரெக்கக்னிஷன், ஒரே வார்த்தை, ஃபேம் ரெக்கக்னிஷன். ஓகே, 2 வார்த்தை. எதையோ ஒன்று ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்க போகுது. உங்க லவ் லைஃப்லயும் சரி, யாருக்காவது ஏதோ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க டேலண்ட்ஸ் அப்படின்னாலும் அங்க ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ப்ரமோஷன், இல்ல எனக்கு ஒரு ஆடிஷன் இருக்கு, இல்ல எனக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு, நான் எக்ஸாமுக்கு இது பண்றேன். சக்சஸ், யூ வில் பி ரெக்கக்னைஸ்ட், யூ வில் பி இன் த ஸ்பாட்லைட். வாழ்த்துக்கள். இதுக்கு மேல நான் இதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றது, எல்லாமே இருக்கீங்க. நான் இதுக்காக தான் ரொம்ப நாள் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட்ஸ் போட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு ஒன்று தோணிட்டு இருக்கும்ல, அதை நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களோட நெக்ஸ்ட்
அதுதான். இதுல எனக்கு எந்த வார்னிங்கும் வரல. அண்ட் எனக்கு இதுல ஒரு மெசேஜ் வருது. இது எனக்கு எப்பவுமே இதுல தோணுனதே கிடையாது. பட் இப்பதான் நான் அதை நோட்டீஸ் பண்றேன். இந்த பிக்சர்ல நிறைய கை இருக்கு. நிறைய கை இப்படி இருக்கு. கை தட்டுற மாதிரி இல்ல, ஆனா நிறைய கை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? நிறைய கை மேல பார்த்துட்டு இருக்க மாதிரி. எனக்கு இது டக்குன்னு பாக்குறப்ப என்ன இருக்குன்னா, நீங்க ஒன்னு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நிறைய பேர் அது உங்களை தடுக்க ட்ரை பண்ணியும் நீங்க முன்னேறி போய் அச்சீவ் பண்ணிட்டீங்க. எனக்கு இது அப்ளாஸ் மாதிரி தெரியல. இந்த டைம் பாக்குறப்போ அப்ளாஸ் இப்படி இருக்கணும், ஆனா கை இப்படி இருக்கு. நிறைய பேர் உங்களை தடுத்த ஒரு விஷயத்த நீங்க ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சு காட்டுறீங்க. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஆப்ஷன் 2 பீப்புள் ரொம்பவே லக்கி. இப்போ வேற என்ன உங்களுக்கான மெசேஜ்? abundance. வாவ், great news is heading your way. Abundance is coming to you in many forms. நீங்க நினைச்ச விதத்திலேயும் நடக்கலாம், இல்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்திலயும் உங்களை இந்த புகழ் எல்லாம் சேரும். ரொம்பவே நல்லா இருக்கு. ஆப்ஷன் 2 பீப்புள் லக்கி. ஓகே, மறக்காம உங்களுக்கு அது லைஃப்ல நடந்ததுன்னா இந்த ரீடிங்கை ஞாபகம் வச்சுட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படி நீங்க என்ன அச்சீவ் பண்ணீங்க அதை தெரிஞ்சுக்க நானும் ஆவலா இருக்கேன். ஓகேவா? இப்ப ஆப்ஷன் 3 போலாம். எக்ஸைட்டட். ஆப்ஷன் 3. ஐயோ சாரி, நான் சொல்லவே மறந்துட்டேன். ஓகே, ஆப்ஷன் 3 நீங்க நெக்ஸ்ட் உங்க லைஃப்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 4 of Pentacles. எனக்கு இதுல என்ன தெரியுதுன்னா, நிறைய பேர் இதுல காயின்ஸ் இருந்தாலுமே எனக்கு இங்க என்ன வைப் வருதுன்னா, யார் ஹோல்டிங் பேக். எதையோ ஒண்ணு பண்ணாம பாஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க. இல்ல போதும் நான் கண்ட்ரோல்டா இருக்கேன்ற மாதிரியான பீப்புள்ஸ் இங்க வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஆக்ஷன் எடுக்க பயந்து அப்படி இருக்கீங்கன்ட்டு இல்ல. சில பேர் பயந்தும் இருக்கலாம். சில பேர் அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பண்ணாம எனக்கு இருக்கிற வரையே போதும் அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க ஏதோ ஒரு மேட்டர்ல. இல்ல ஒரு ஃபீலிங்ஸ் வைஸ்லயும் சரி, நான் நிறைய பட்டுட்டேன், எனக்கு இப்ப எதுவுமே வேணாம், எனக்கு போதும், என்ன அப்படியே விட்டுருங்கன்ற மாதிரியான ஒரு ஹோல்டு பேக் மோட்ல இருக்கீங்களா? உங்களுக்கு என்னதான் ஃபீலிங்ஸ் இருந்தாலும், உங்களுக்கு என்னதான் ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சிருந்தாலும் அதை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம எனக்குள்ளேயே அது போட்டோம். இல்ல நெக்ஸ்ட் ஒரு கட்டத்தை நோக்கி போகாம அந்த ஹோல்டுல இருக்கீங்கல்ல. இங்க என்னன்னா அதை விட்டு வெளியே வரணும்ன்ற மாதிரிதான் தோணுது. சில பேர் ஆல்ரெடி ஹோல்ட்லயே இருக்கீங்கன்னா ஃபைன். இல்ல ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணி நீங்களே அவங்களுக்கு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை நீங்க ஹோல்டு பேக் பண்ணணும். இது ஒரு வித்தியாசமான மெசேஜ். ஹோல்ட் பேக் யுவர் எனர்ஜிஸ். பாதி பேர் ஆல்ரெடி அந்த ஃபேஸ்ல இருப்பீங்க. அப்படி நீங்க இல்ல அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்க தேடி தேடி சேசரா இருக்கீங்கன்னா இப்ப கொஞ்ச நேரம் நீங்க பாஸ் போட வேண்டிய சிச்சுவேஷன் வரும். மணி விஷயத்துலயும் இங்க நிறைய மணி இருக்கு. ஸோ மணி விஷயத்துலயும் சேவிங்ஸ், சேவ் பண்றது குட். ஏதோ ஒண்ணு சேவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. யாரோ கேக்குறாங்கன்னு வாரி வழங்கிட வேண்டாம். இந்த மொமெண்ட்டுக்கு இந்த மெசேஜ் உங்களுக்கு எப்பயாவது யூஸ் ஆகும்.
அடுத்த கட்டம் போகிறதுக்கு யோசிக்கிற நீங்க வந்துட்டு உங்களுடைய இந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரணுங்கிற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் மெசேஜும் இருக்கு. ஆக மொத்தம் கோ வித் த ஃப்ளோ. இங்க நீங்க எதுவுமே பண்ண வேணாம். எதையும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். லெட் இட் ஹேப்பன்ற மாதிரியான ஒரு மெசேஜ். உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு கட்டத்துல நீங்களே பாஸ் மோட் வர போறீங்க. அது நல்லதுக்கு தான். இல்ல ஒரு சில சுச்சுவேஷன் உங்களை மூவ் பண்ண விடல, என்ன கொஞ்சம் ஹோல்டிலே வச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ட்ரஸ்ட் தட் ப்ராசஸ். ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் உங்களை எதுவுமே அது முன்னேற விடாம ஒரு ஹோல்டில் போட்டிருக்கு. உங்களை சுத்தி ஒரு சுச்சுவேஷன் அப்படி உங்களை ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா லெட் இட் பி. எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. சரி, அது என்ன மேட்டர் அப்படிங்கறது நான் உள்ள போக விரும்பல. பட் அதை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். ஸ்பீடா போய் முட்டிக்கிறதுக்கு பொறுமையா பாஸ் போட்டே போகலாம் லைஃப்ல. அதுதான் எனக்கு இங்க தோணுது. சோ ரொம்ப சீக்கிரமா போயிட்டு இருக்கு, ஒரு இடத்துல பிரேக் போடுற மாதிரியான சுச்சுவேஷன் வரும் உங்க லைஃப்ல. ஓகே, பட் அது எல்லாமே நல்லதுக்கு. லெட் இட் பி, லெட் இட் ஹேப்பன். ஓகே ஓகே. உங்களுக்கு டிவைன் டைரக்ஷன்ல என்ன சொல்லியிருக்கு? ஃப்ளோ. You need more flexibility in your life. Allow yourself to go with the flow. இந்த வார்த்தை சொன்னேன் நானு லெட் இட் ஹேப்பன்னு சொல்லியிருப்பேன். என்ன நடக்குதோ அதை எதையுமே நீங்க ஃபோர்ஸ் பண்ண வேணாம். லெட் இட் பி, கோ வித் த ஃப்ளோ. அதே மெசேஜ் தான். ஓகே. எதையும் யாராவது சில பேர் நிறைய விஷயத்துக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் வேணாம். எது உங்களுக்கோ அது உங்களை தானாவே சேரும். நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அதுக்குன்னு எக்ஸாமுக்காக நான் படிக்காம ஃபோர்ஸ் எடுக்காமலே இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சில பசங்கெல்லாம் வந்துட்டு இருப்பீங்க. நான் அவங்களுக்குலாம் சொல்லலை. இது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. எங்க எஃபர்ட்ஸ் போடணுமோ அங்க போடணும். நான் சொல்றது பிசிக்கல் எஃபர்ட் சொல்லல. இன்னொரு பர்சன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற லவ். இப்போ நான் ஆன்சைட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆன்சைட் ட்ரை பண்றேன், ஆனா எனக்கு அது வரல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், வரலன்னா விடுங்க. அது வரும். உங்க பார்ட்ல நீங்க என்ன பண்ணணுமோ அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் நீங்க போட்டாச்சு. அது வரலன்னா அது இப்போ உங்களுக்கு நேரம் இல்லை. ஹோல்ட் ஆன், கோ வித் த ஃப்ளோ, ரைட் டைம் வில் கம். அந்த மாதிரி நான் சொல்றேன். உங்க பார்ட் எடுக்க வேண்டிய எஃபர்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. ரிசல்ட்டுக்காக நீங்க எதையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ரிசல்ட் தானா ஒரு நாள் உங்களை சேரும். கோ வித் த ஃப்ளோ. ஓகே ஓகே கைஸ், இப்போ ஆப்ஷன் 4 போகலாம். ஆப்ஷன் 3 பீப்புள் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இது ஏதாச்சும் உங்கள் லைஃப்பில் சூட் ஆகுதா இந்த ஒரு மெசேஜ் அப்படின்ட்டு. ஓகே, ஆப்ஷன் 4 பீப்புள் நீங்கள் என்ன நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நைட் ஆஃப் வான்ஸ், ஹாப்பி ஃபன் பார்ட்டி. இப்போ இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, நீங்க இது வரைக்கும் எப்படி ஒரு வெர்ஷனா வேணா இருந்துட்டு போங்க உங்க லைஃப்ல. நீங்க இன்ட்ரோவர்ட்டோ எக்ஸ்ட்ரோவர்ட்டோ, ஆனா இனி நீங்க ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் ஃபேஸ்ல இருக்க வேண்டிய சிச்சுவேஷன். நீங்க உங்களை ஒரு எனர்ஜெட்டிக் மோட்ல பார்க்க போறீங்க. நான் இப்படி இல்லவே இல்லை, ஆனா என்னமோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் அப்படின்னு உங்களை நீங்களே பார்க்க போறீங்க. இன்னொருத்தர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லல, இது நீங்க. ஏன்னா நான் உங்க லைஃப்ல என்ன நடக்க போது பேசுறேன். எனக்கு இங்க தேர்ட் பர்சன் தெரியல. நீங்க ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ற ஒரு டைம் வருது. ஒரு டைம் இல்ல, மேபி உங்களுடைய அந்த
எனர்ஜியே மாறுது. எல்லாம் மறந்து ஒரு ஹாப்பி ஃபன் பார்ட்டி டைப்பான அந்த ஒரு பர்சனா நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. மியூசிக்கு ஆடுறது, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வெளியே போறது. ஏன் உங்களுக்கு கல்யாணம் கூட ஃபிக்ஸ் ஆகி அதுல நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல உங்களோட க்ளோஸ் மெம்பர்ஸ் யாருக்கோ கல்யாணம், அதுல நீங்க என்ஜாய் பண்றீங்க. ஏதோ சம்திங் என்ஜாய்மெண்ட் இஸ் கம்மிங் இன் யுவர் லைஃப். இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் ட்ரிப் போக ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா போவீங்க. அட்வென்ச்சர் ட்ரிப், ரொம்ப நாள் போட்ட பிளான் ட்ரிப், நிறைய பேர் போவீங்க. ஆர் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது உங்களை ஹாப்பி படுத்த போகுது. நான் இது சில பேர் நினைச்சிருக்கே மாட்டீங்க, ஆனா திடீர்னு உங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு இந்த மாதிரி போலாண்டா, இந்த மாதிரிலாம் பிளானு உனக்கு ஓகேவா அப்படின்னா நீங்களும் பார்ப்பீங்க. உங்களுக்கும் அவ்வளோ ஒரு ஒர்க்கோ அந்த டேட்ஸ்ல ஏதோ கிடையாதுன்னப்போ நானும் வரேன் அப்படி சொன்னேன். அந்த மாதிரி ஒரு சடன் பிளான்ஸும் நடக்கலாம். என்ஜாய்மெண்ட் கிரேட். ஆப்ஷன் 4 ஹாப்பி பீப்புள். உங்களுக்கு வர லைஃப்ல என்ன, இதுவுமே ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே வேலை, லவ், வீடு, அதுல ஒரு ஃபன் பார்ட்டும் வந்து நமக்கு தேவை. ஆப்ஷன் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த பார்ட் வருது. அது நடந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஆல்ரெடி அதுக்காக பிளான் போட்டுட்டு தான் இருக்கீங்க, ஆனாலும் இது வழக்கம் போல ஊத்திக்குங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா திஸ் டைம் ஊத்திக்காது, நீங்க போவீங்க. ஓகே, ஏதோ ஒன்று சரி, ட்ரிப் இல்லாட்டி ஏதோ ஒரு மொமெண்ட்ல யூ வில் பி ஃபீலிங் வெரி மச் ஹாப்பி அண்ட் என்ஜாயிங், வைப் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இல்லை ஒரு கான்சர்ட் அட்டன் பண்ணுறது உங்க லைஃப்ல நீங்க இதுவரை அந்த மாதிரி ஹாப்பியா இல்லாத ஒரு டைமா நீங்க வந்து அந்த நேரத்துல இருக்க போறீங்க சந்தோஷமா. ஓகே, உங்களுக்கு என்ன டிவைன் டைரக்ஷன்ஸ்ல கைடன்ஸ் வந்திருக்கு? கிரவுண்ட். It's time to go ground and center your energy. Be truly present in your life. இவ்வளோ நான் ஷஃபில் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா எவ்வளோ சிங்க் ஆகுது ஒவ்வொரு மெசேஜும் ஒவ்வொரு கார்ட்ஸ்க்கும். எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண போறீங்கன்னு நான் இந்த கார்ட்ல சொன்னேன். இங்கேயும் அந்த வார்த்தை இங்க இருக்கு. ஸோ இதுவரை உங்களுடைய ஓன் செல்ஃப வந்து என்ஜாய் பண்ண தவறுதீங்க, ஆர் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க நான் இந்த மாதிரிலாம் ஹாப்பியா இருந்துட்டு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா திரும்ப அதை நீங்க என்ஜாய் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வருது. அதை முழு மனசோட பண்ணுங்க. எப்பவுமே நமக்கான டைமும் நம்ம அலாட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ என்ஜாய் பண்ணுங்க. பைல் 4 கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. என்ன விஷயம் நடந்தாலும் அதை கேட்கறதுக்கு நான் ஆவலா இருக்கேன். ஓகே ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஆப்ஷன் 5. உங்களுக்கு அடுத்து நீங்க என்ன உங்க லைஃப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 8 of wands வருது. நான் நினைச்சேன் இது எதுலையாவது இருக்கணுமே, கம்யூனிகேஷன் என்னடா வரவே இல்லைன்னு நினைச்சேன், வந்துருச்சு கம்யூனிகேஷன். நான் என்ன டைப் ஆஃப் ரீடிங் போட்டாலும் அதுல யாராவது வந்து கேட்பாங்க, லவ் ரிலேட்டட் இல்லாம இருக்கவே இருக்காது ஒரு கமெண்ட்ஸும். என்னன்னா இதுல ஒரு லவ்வுமே வரல இது வரைக்கும் நினைச்சேன், வந்திருக்கு. ஒருத்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது கன்ஃபார்ம் வரும். இல்ல ஒரு கன்ஃபெஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, என்னதான் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாலும் ஏதோ நீங்க ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பர்சன் கிட்ட இருந்து, அதுக்கான தகவல் உங்களுக்கு வரும். அவங்க கிட்ட இருந்து அந்த பதில் எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த பதில் கிடைக்கும். ஓகே, 8 of wandsனா என்ன விதமான கம்யூனிகேஷனாவும் இருக்கலாம், ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, இது எனக்கு லவ்னு தோணுது, ஆணித்தரமா லவ்னு தோணுது. பட் லெட்ஸ் சி. ஓகேவா, வேற எனக்கு என்ன இங்க ஃபீல் ஆகுதுன்னா
ஒர்க்குக்கான கம்யூனிகேஷனும் இருக்கும். எப்படி சொல்ல, ஏதோ இன்டர்வியூ கால்க்கு வெயிட் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்கெடியூல் ஆகலாம். ஆனா இது வந்து எனக்கு வைபே வந்து லவ்ன்னு தான் வருது. ஒரு பர்சன் கிட்ட இருந்து நீங்க ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க வாயை திறந்து சொல்றாங்களோ இல்லையோ, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு இப்போ கன்ஃபார்ம் ஒரு மெசேஜ் வரும். மெசேஜோ இல்லை நேர்லயே நீங்க பார்த்தாலும் அவங்க வாயை திறந்து நீங்க கேட்கணும்னு நினைச்ச அந்த விஷயம் அவங்க சொல்லுவாங்க. கன்ஃபெஷன் அப்படின்ற வார்த்தை இதுக்கு சூட் ஆகும். கன்ஃபெஸ் பண்ணுவாங்க. someone will confess their feelings. இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட், அவங்க கூட உங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லாம போயிருக்கலாம், அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வரலாம். நீங்க ஏதோ ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க யாருக்கிட்ட இருந்தோ, அது நடக்கும். ஓகேவா? ஓகே, டிவைன் டைரக்ஷன்ல என்ன இவ்வளவு பாட்டு நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், இதுல என்ன வந்து தெரியுதா? சோல்மேட்ஸ். இப்பதான் சொன்னேன், நல்ல வேலை. எங்க இதுல நான் பாட்டுக்கு லவ் சொல்லிட்டு இதுல வேற ஏதாவது வந்துருமோ நினைச்சேன், வந்துருச்சு. சோல்மேட்ஸ். Soulmates are important people who teach you life lessons. They can be friends, lovers and family members. Okay, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்ட இருந்தோ நீங்க தகவல் எதிர்பார்த்தாலும் வரும். ஏன் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து, ஏன் உங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து, ஏன் உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து. தள்ளி இருக்கீங்க, நான் கல்யாணம் ஆகி போயிட்டேன், இல்ல அவங்க தூரமா இருக்காங்க, இல்ல என் அண்ணா கிட்ட இருந்து, அக்கா கிட்ட இருந்து, எதையோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க யார்கிட்ட இருந்தோ ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் அந்த கம்யூனிகேஷன் வருது. அவங்க கூட பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுது. சரிங்களா? ஓகே மக்களே, இந்த 5 ஆப்ஷனும் டிஃப்ரெண்டா இருந்தது. டிஃப்ரெண்ட் மெசேஜஸ். உங்களுடைய வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா கண்டிப்பா வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஏதாச்சும் நடந்திருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுது, எவ்வளோ ரெசனேட் ஆகல, இந்த மாதிரியான ரீடிங்ஸ்லாம் ஓகேவா? ஒரு சில வீடியோஸ்லலாம் நான் வந்துட்டு எடுத்தா ட்ரெயின் மாதிரி எடுத்துட்டே போவேன். அது என்னுடைய ஒரு கைண்ட் ஆஃப் ரீடிங் தான். திஸ் டைம் ஐ ஃபெல் லைக் ஷார்ட்டாக பண்ணணும். ஒரு கார்ட்ல என்னால் சொல்ல முடியுமா ஏதாச்சும் அப்படின்னு பார்த்தேன். ஆனா எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ ஒவ்வொரு கார்ட்ஸுக்கும் அப்படின்றத பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். இது உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அது இதுக்கு மேல இன்னொரு பெரிய ஷாக்கா இருக்கும். ஓகே கைஸ், நான் செப்பரேட்டா நான் வந்துட்டு லவ்வுக்கு ஒன்று பண்றேன். இது இப்போ வந்து நிறைய பேருக்கு கெரியர் சைடும் பார்க்கணும். ஏன்னா எப்பவுமே தாட்ஸ், ஃபீலிங்ஸ், ரீடிங்ஸே கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு கெரியர், வாழ்க்கையில மணி அதுவுமே இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு டெசிஷன் எடுக்க தெரியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வேணும் நம்ம ரீடிங் பண்ணணுங்கிறதுக்கு தான் நான் இப்படி ஒரு, இது டாபிக்கே இல்லை, பொதுவா என்ன நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத கேட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரீடிங் ஓகேன்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப வேற ஒரு ரீடிங்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Maancy. Take care.